கம்பராமாயணம் 27வது வாரம் 13 செப்டம்பர். முன்பது ஆரம்பிக்கலாம். விஸ்வாமித்திரோட ராமலக்ஷ்மன் நடந்து மிதிலையில நடந்து போகும்போது சீத்தைய பாக்குறாங்க, சீத்தைய ராமரை பாக்குறாங்க. சோ ராமரை பார்த்த பின் அவரிடம் தன்னோட மனதை பறிகொடுத்த சீதை காதல் நோயால் துன்பப்படுவதை பல விதங்களில் சென்ற வாரம் பார்த்தோம். அடுத்த பாடல் 543. கயங்கள் என்னும் கனல் தோய்ந்து கடிநாள் மலரின் விடம் பூசி இயங்கு தென்றல் மன்மதவேள் எய்த புன்னினிடை நுழைய உயங்கும் உணர்வும் நல் நலமும் உருகிச் சோர்வாள் உயிர் உண்ண வயங்கு மாலை வான் நோக்கி இதுவோ கூற்றின் வடிவு என்றாள். கயங்கள் என்னும் பொய்கைகள் என்கின்ற கனல் தோய்ந்து நெருப்பிலே படிந்து உடம்பு காய்ந்து கடிநாள் மலரின் மனமுள்ள புதிய பூக்களிலிருந்து விடம் பூசி மகரந்தமாகிய நஞ்சை எடுத்து மேலே பூசிக்கொண்டு இயங்கு தென்றல் உலாவும் தென்றல் காற்று ஆகிய கூர்வேல் மன்மத வேள் எய்த மன்மதன் தன் அம்புகளை எய்ததால் உண்டான புண்ணின் இடை நுழைய புண்களின் துளைகளிலே மேலும் தைத்து உள் செல்ல உயங்கும் உணர்வும் அதனால் குலையும் அறிவும் நல் நலனும் பெண்மை குணங்களும் உருகிச் சோவாள் அழிந்து தளர்பவளாகிய சீதை உயிர் உண்ண தனது உயிரை கவரும் பொருட்டு வயங்கும் வந்து தோற்றமளிக்கும் மாலை வான் மாலை பொழுதோடு கூடிய வானத்தை நோக்கி பார்த்து கூற்றின் வடிவு இயமனது அஞ்சத்தக்க வடிவம் இதுவோ என்றாள். இதுதானோ என்று எண்ணி அஞ்சினாள். மலரின் மகரந்தம் விடமாகும், தென்றல் வேற்படையாகும். தென்றலாகிய வேல் காமபானம் தைத்த புண்ணில் நுழைந்தது. மாலையும் தென்றலும் பிறர்க்கு இன்பத்தை செய்வன. ஆயினும் தம் விருப்பத்திற்கு உகந்தவரை சேராத தலைவர் தலைவியருக்கு காமத்தை வளர்ந்து வருத்தும். அடுத்து இதுல அவங்க சீதை எப்படி உருகி கஷ்டப்படுறாங்கன்னாக்க அந்த பூவுல இருக்கிற மகரந்தம் நஞ்சம்னு குறிப்பிடுறாங்க. இது நான் தான் முதல் வாட்டி கேள்விப்படுறேன். மகரந்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா தெரியல அது. சோ அந்த நஞ்சை எடுத்து மேல பூசிக்கொண்டு அந்த மன்மதன் தன் அம்புகளை எய்ததுனால உள்ளுக்குள்ள புகுந்து அது காயப்படுத்துற மாதிரி அத்தனை தன்னோட பெண்கை குணங்களும் அழிந்து தளர்ந்து இந்த மாதிரி காயப்படுத்துறது, உயிரையே கவரும் போல தோற்றமளிக்கும். யமன்தான் வந்துட்டானோன்னு அவ கவலைப்படுற அந்த மாதிரி இருக்கு. சாதாரணமா மாலையும் காலையும் அதுல வர தென்றல் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நம்ம விருப்பத்துக்கு சேர்ந்தவங்க பக்கத்துல இல்லாத போது தலைவர் தலைவியருக்கு அந்த காமத்தை அது வளர்த்து இன்னும் மேலும் வருத்தும். புரியுதா? புரியுது மேடம். நஞ்சைன்றது ஆமா, மகரந்தத்தை நஞ்சைங்கிறாங்க. இதுதான் நான் முதல் வாட்டி கேள்விப்பட்டேன். இல்ல, அது ஜஸ்ட் ஒரு மெட்டஃபோர் மாதிரிதான் மேம். அது மகரந்தத்தை அதாவது காற்று வீசும்போது அதோட ஸ்மெல்லு சம்திங் அதோட சேர்ந்து வரும்ல, அதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க. நஞ்சு ஒரு குறிப்பீடா சொல்றாங்களா? இருக்கலாம். மலரின் மகரந்தம் இடமாக தெரியும் இருக்கலாம். என்ன மாதிரி இது வந்ததுன்னு தெரியாது. அப்போ அடுத்த பாடல் எஸ்கே, நான் உங்களதான் டிபெண்ட் பண்ணணும். சாரி மேம், நான் நஞ்சு படிச்சிட்டு இருந்தேன். என்னோட போன்ல இது ஆயிடுச்சு, பேட்டரி கம்மியா போயிடுச்சு. சைஸ் ஓகே தானே மேடம் உங்களுக்கு? சைஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே. யா நல்லா படிக்க முடியுது. 544. கடலோ மழையோ முழுநீல கல்லோ தாயா நரும்போதோ படற்பூங்குவளை நாள் மலரோ லீலோர் பலமோ பானலோ இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளர்வாள் முன் மடல் சேரர் தாரான் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததுவே. கடலோ கருங்கடலோ மழையோ காளமேகமோ முழு நீல கல்லோ பெரிய இந்திர நீலத்தின் மலையோ காயா நரும்போதோ காயா செடியின் மனமுள்ள பூவோ படர் பூங்குவளை நறுமலரோ படரும் அழகுள்ள கருங்குவளையின் நறுமண பூவோ நீலோர் பலமோ நீலோர் பல மலரோ பானலோ கருநெய்தல் மலரோ இடர்சேர் மடவார்
பல வகை துன்பங்களும் வந்து அடைவதற்கு இடமான இளம் பெண்களின் உயிர் உண்பது யாதோ, உயிரை கவர்வது மேற்கூறியவற்றில் எதுவோ என்று என்று நினைந்து தளர்வாள் முன் மனமும் உடம்பும் தளர்பவளாகிய அச்சீதையின் எதிரிலே அடல் சேர் அசுரர், வலிமை மிக்க அசுரரின் நிறம் போலும் அந்தி மாலை, நிறத்தை போன்ற மாலை பொழுதும் வந்து சேர்ந்தது. கடல் முதலான 7 ராமனது திருமேனி நிறத்திற்கு உவமையாகும். சோ கடலோ கருங்கடலோ காளமேகமோ என்று மழையோ அந்த அந்த மாதிரி ஒரு கருமைக்கு இதை வந்து குறிப்பிடுறாங்க. அதுல இல்லன்னா மலரா காயா செடின்னா என்ன அர்த்தம்னா பூக்காத காய்க்காத செடின்னு அர்த்தம் இல்ல, பூக்கும் ஆனா காய்க்காத சில செடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இல்ல காயா மேம், கேள்விப்பட்டதில்ல. சில செடிகள்லாம் மலரும் ஆனா அது காயாகாது, சிலது மலரவே மலராது, அந்த மாதிரி இருக்கும். சோ காயா செடியின் சென்னையில ஒரு சில செடி அது வந்து காகித பூன்னு சொல்லுவோம். அந்த பூ வந்து காகிதப்பூ. ஆமா ஆமா, அது ஆமா. ஆக்சுவலி அது காகிதப்பூ வந்து அதோட இலை தான் அந்த மாதிரி கலராம, அதோட பூ வந்து குட்டி குட்டியா வெள்ளையா இருக்கும். ஆமா. அந்த அந்த இலை வந்து அப்படியே இருக்கும். கலரே மாறாது. கலர்ஃபுல்லா இருக்கும், அது காயா மாறாது. கரெக்ட், அந்த மாதிரி. ஆமா. ஆனா அதுல மனமும் இருக்காது. ஆமா. இவங்க வந்து காயா செடியின் மனமுள்ள பூவன்னு குறிப்பிடுறாங்க. அப்புறம் வந்து படரும் அழகுள்ள கருங்குவளையின் நறுமண பூவோ, அந்த கருங்குவளைக்கு நல்ல நறுமணம் இருக்கும்னு. நீலோர் பல மலரோ இல்ல கருநெய்தல் மலரோ, இதெல்லாம் புரியுறது. பல வகை துன்பங்களும் வந்து அடைவதற்கு இடமான இளம் பெண்களின் உயிரை கவர்வது இதுல எது என்று நினைந்து மனமும் உடம்பும் தளர்ந்து அந்த சீதையின் எதிரிலே மாலை வந்து அந்த மாதிரி ரொம்ப கடுமையா வந்து நிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாலையில அதாவது என்னன்னா, இந்த மாலையில தெரிகிற கருப்பு நிற எல்லா பொருளுமே அதுல அவங்களுக்கு ராமரா வந்து வருத்துற மாதிரி இருக்காங்க. எல்லாமே ஓகே. ராமர் கலர்ல. முதலாம் 7ம் ராமனது திருமேனி. ஓகே, அது எல்லாமே ராமன் மாதிரி தோற்றம் அளிக்கிறது அவங்க. அப்ப அந்த பூ எல்லாமே கூட அந்த கலர்ல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இருட்டா இருக்கிறதுனால. ஆமா. அந்த நீலோட்பாலமும் அது நீல கலரா இருக்கும். அந்த கருங்குவளையும் கருப்பு கலரா இருக்கும். எல்லாமே வந்து கருநீலமாவே இருக்கு. எல்லாமே கருநீல மேகம், கருங்கடல் எல்லாமே அந்த கருநீல வனத்திலே இருக்கு. கடல் முதலான 7ம் அந்த கடலும் கருங்கடலா தெரியும். அத்தனையுமே வந்து ராமனோட திருமேனி நிறத்துக்கு உண்மை அதவான் தோன்றுது. அதுவா இதுவான் குழப்பிக்கிறாங்க. அது எல்லாமே ஆனா ராமனது தோற்றமா தெரியுது. பாரதியார் அதுல இருந்து எடுத்தாரா? எதுல இருந்து? பாரதியார் காக்கை சிறகனை நந்தலாலா? அதுவும் கண்ணன் இருக்கலாம். 545 மைவான் நிறத்து மீன் எயிற்று வாடை உயிர்ப்பின் வளர்ச்செக்கற்பை வாய் அந்தி பட அறவே என்னை வளைத்து பகைத்தியால் எய்வான் ஒருவன் கை ஓயான் உயிரும் ஒன்றே இனி இல்லை உய்வான் உற இப்பழி பூண உன்னோடு எனக்கு பகை உண்டா. வான் ஆகாயத்திலே பரவிய மை நிறத்து கருநிறத்தையும் மீன் எயிற்று நட்சத்திரங்களாகிய நச்சு பற்களையும் வாடை உயிர்ப்பின் வாடை காற்றாகிய பெருமூச்சையும் வளர்ச்செக்கர் பரவிய செவ்வானமாகிய பைவாய் நச்சுப்பை கொண்ட வாயையும் உடைய அந்தி பொழுதாகிய படம் அறவே படத்தையுடைய நாகமே, நீ எக்காரணத்தால் என்னை வளைத்து பற்றி பகைத்தி என்னோடு பகைத்து என்னை வருத்துகிறாய். எய்வான் ஒருவன் என்மேல் அம்புகளை எய்தவனாகிய மன்மதன் கை ஓயான் எய்யும் தொழிலில் கை சிறிதும் தளர்கின்றவன் அல்லல். உயிரும் ஒன்றே, எனக்கு உள்ளதோ ஒரு உயிர்தான், இனி இல்லை. அதனை அவன் கவர்ந்து விட்டால் உன்னால் கவர என்னிடம் வேறு உயிர் இல்லை. உய்வான் உற அம்மன்மதனிடமிருந்து தப்பி பிழைக்க நான் முயன்று வருங்காலத்து இப்பழி பூண இப்பெண் பழியை ஏற்பதற்கு என்னிடம் உனக்கு பகை உண்டோ? என்ன பகை உள்ளதோ? உருவகாணி அச்சம் தருவதால் இருளை கருநிறமாகவும் பளபளத்தலால் வானத்து மீனை பல்லாகவும் அனல் வீசுவதால் வாடையை பெருமூச்சாகவும் தன்னை விழுங்குவது போன்றோ இருத்தலால் செவ்வானத்தை வாயாகவும்
சொல்ல வருதலால் மாலையை பாம்பாகவும் உருகப்படுத்தினாள். காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று. எல்லா விதமாவும் எப்படி அவங்க வருந்துறாங்க அப்படின்னு, அந்தி பொழுதாகிய படத்தையுடைய நாகமே. அந்த மாதிரி நாகத்துக்கு ஒப்பிடு எல்லாமே உவமை அதுல. ஆகாயத்துல பரவிய கருநிறத்தையும் நட்சத்திரங்களாகிய நச்சுப்பற்களையும் எல்லாமே ஒரு கடுமையா உவமிக்கிறாங்க. அந்த ஆகாயத்துல கருப்பா இருக்கிறதுல இருந்து இருக்கிற நட்சத்திரங்களை ஒரு பாம்போட நச்சுப்பற்களுக்கு உவமையா சொல்றாங்க. அந்த மாதிரி நச்சுப்பற்களா இருக்கான். வாடைக்காற்றாகிய பெருமூச்சையும் பரவிய செவ்வானமாகிய நச்சுப்பை அது அத்தனையுமே வந்து ஒரு நாகத்துக்கு ஒப்பிடுறாங்க. அந்த பரந்த கருண்ட நாகம் வந்து கருநாகத்துக்கு ஒப்பிட்டு அந்த மாதிரியான நாகமே என்னை வளைத்து பற்றி எல்லாமே வந்து அந்த மாலை வந்து அவங்கள அவ்வளவு கடுமையா இருக்கிறதுக்கு இதெல்லாம் உவமையா சொல்லி சொல்றாங்க. மன்மதன் வந்து அம்புகளை வந்து மாறி மாறி என் மேல விட்டுட்டே இருக்கான். எனக்கு இருக்கிறது ஒரு உயிர் தான். அதையும் நீ என்கிட்ட இருந்து பட்டிட்டா என்கிட்ட இருந்து பிடிக்கிறதுக்கு உயிரும் வேற கிடையாது. இந்த மாதிரி என்னோட பெண் பழியை ஏற்கிறதுக்கு உனக்கு என்கிட்ட அப்படி என்ன பகை அப்படின்னு அவங்க வருங்குறாங்க. இது சீதை புரியுதா? வந்து அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. ஆமா எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த வானத்தை பார்த்து மாலையை பார்த்து அந்த மாலை கருமாலை வந்து ஒரு நாகம் மாதிரி ஒரு ஒப்பிட்டு என்ன வந்து இந்த தென்றல் எல்லாமே இந்த நாகத்திலேருந்து வர காத்து மாதிரி தெரியறதுதான் எல்லாமே அந்த மாதிரி அப்படி பண்ணி என்னை கவர்ந்து என் உயிரை இழுக்கிற அதுக்கு உனக்கு எங்கிட்ட என்ன பெரிய பகை அப்படிங்கிறாங்க இல்லையா? 546 போலாமா? ஆலம் உலகில் பறந்ததுவோ ஆழி கிளர்ந்ததே அவர் தம் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அதுவாய் நிரம்பியதோ காலன் நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து குழைத்து காயத்தின் மேலும் நிலத்தும் விழுகியதோ விளைக்கும் இருளாய் விளைந்ததுவே. விளைக்கும் துன்பம் உண்டாக்குகின்ற இருள் உருவமாய் விளைந்தது முதிர்ச்சி அடைந்துள்ளது. ஆலம் உலகில் ஆலகால நஞ்சு உலகெங்கும் பறந்ததுவோ பரவியதுதானோ ஆழி கிளர்ந்ததோ கருங்கடல் மேலே பொங்கி எழுந்ததுதானோ அவர் தம் நீல நிறத்தை அந்த உத்தமனது திருமேனியின் நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க உலகில் யாவரும் நினைத்தால் அதுவாய் நிரம்பியதோ எங்கும் அந்நிறமே ஆகி வியாபத்துதானோ காலன் நிறத்தை இயமனது கருநிறத்தை அஞ்சனத்தில் கலந்து மையோடு கலந்து குழைத்து அதனை காயத்தின் மேலும் வானத்தின் மேலும் நிலத்தும் பூமியின் மீதும் மெழுகியதோ முழுவதும் பூசியது தானோ தாயம் ஆகாயம் முதற்குறை அணி தற்குறிப்பேற்றவனி ஆலம் காலன் நிறம் யாவர்க்கும் அச்ச ஊட்டுவன ஆழி பிரிந்தாருக்கு வருத்தம் ஊட்டுவது. எல்லாமே துன்பமா இருக்கு. ஒரு இருள் வருவமா கருப்பா அந்த மாதிரி ஒரு நஞ்சு மாதிரி எல்லாம் பரவி இருக்கு. அது வந்து உத்தமனது திருமேனி நீல நிறத்தை எல்லாருமே வந்து அந்த ராமனை தான் சொல்றாங்க அந்த உத்தமன்கிறது. அவர் தம் உத்தமனதின் திருமேனி நீல நிறத்தை எல்லாருமே மனசுல நினைச்சதுனால எல்லாமே அப்படி கருநிறமாவும் கருநீளமாவும் வியாபிச்சு இருக்கோ என்னமோ அந்த கால நிறத்தை கருமையான அந்த நிறத்தை மையோடு கலந்து குழைத்து வானத்து மேல அப்பினது மாதிரி நம்ம வந்து அப்பினதுன்னு சொல்லுவோம் இல்லையா பரவியது போல அந்த அவனோட திருமேனி நிறத்தையே வானம் முழுக்க பூசினா மாதிரி அப்படியா தெரியுது. அது வந்து ஆனா அச்சம் ஊட்டுவனவாவும் இருக்கு அந்த கலர். ஆழிங்கிறது மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆழி மழை கண்ணா இல்ல கருமைக்க சொல்லுவாங்களா? ஆழிங்கிறது கடல் மேடம், மிகப்பெரிய கடல். ஆழிசூழ் உலகு. ஆமா கண்ணான்னு அந்த பாட்டு வரும்ல. அதாவது ஆழிங்கிறது பெருங்கடல், அதாவது ஓஷன், சீ கூட கடல், பெருங்கடல். சோ அது ஆழின்னு குறிப்பிட்டு பிரிந்தாருக்கு வருத்தம் ஊட்டுவதுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா கடல் வந்து பிரிவுக்கு வருத்தம் தருங்கிற அர்த்தம் போல இருக்கு இல்லையா? அந்த அர்த்தமா இல்ல கடல்ல பயணம் போறது வந்து அதுக்காக குறிக்கிறாங்களா? இல்ல மேபி இதுக்கு வேற மீனிங் இருக்கும். ஆழிக்கு அந்த ஒரே வார்த்தைக்கு வேற வேற மீனிங் இருக்கு. அந்த மாதிரி ஆழிக்கு அர்த்தம் கடல்ங்கிறது எனக்கு தோன்றது அப்படிதான். ஆழிமழை கண்ணான் வரும்போது இல்ல பெரும் நிறைய வருங்கிறது பெருங்காற்று கூட வருது, அதுக்காக ஆழின்னு சொல்லுவாங்களா? வேற அர்த்தம் தெரியுதா? ஆழி மட்டும் தெரிய பார்க்கலாம்.
ஆனா இதுலயே அந்த மீனிங் போட்டிருக்கத பார்த்தா பிரிந்தாருக்கு வருத்தம் பிரிந்தாருக்கு வருத்தம் ஊட்டுவது. ஊட்டுவது. அது மட்டும் தான் போட்டிருக்கு. கால நிறம் கருப்பு, யாவருக்கும் அச்சம் ஊட்டும். ஆழிங்கிறது கடல்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி கடல் புயல்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி. ஆழி வந்து பிரிந்தாருக்கு வருத்தம் கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. சோ கடல்னு எடுத்துட்டு மேல போலாமா? கடல், அதன் பிறகு சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பெருமாள் கையில இருக்க சுதர்சன சக்கரத்துக்கு ஆழின்னு இன்னொரு பெயர். ஓ, ஏன்னா இங்க வந்து பிரிந்தாருக்கு வருத்தம் ஊட்டுவதுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அதனாலதான் அந்த ஆழி என்ன அர்த்தமா இருக்கும்னு யோசிச்சேன். இல்ல இதுல படிச்சதுல சிலப்பதிகாரத்துல எங்கேயோ ஒரு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த கடல்ல வருமா? கடல்ல வந்து பயணம் செஞ்சு போறதுக்கு வந்து கடல்ல போறதுனாவே அவங்க பிரிஞ்சு போற மாதிரிதான், நான் திரும்பி வர்றது வந்து கேரண்டி கிடையாது கடல்ல ஓ, போறது அதனால ஓ இருக்கலாம். மாதிரி. அதனால வந்து பிரிந்தவருக்கு கடல் வந்து வருத்தம் கொடுக்கலாம் இல்லையா? கடலுக்கார போனவங்க திருப்பி வருவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கு. அதனால அந்த மாதிரியும் இருக்கலாம். அடுத்த பாடல் போலாம். வெளி நின்றவரோ பொய் மறைந்தார், விளக்க ஒருவர் தம்மை காணேன். எளியன் பெண் என்று இறங்காதே, எல்லிய மாத்தி இருளூடே, ஒளி அம்பு எய்யும் மன்மதனார், உனக்கு இம்மாயம் உரைத்தாரோ, அழியன் செய்த தீவினையோ, அன்றில் ஆகி வந்தாயோ. ஓ பறவையே, வெளி நின்றவரோ, என் கண்முன் சிறிது நேரம் வெளிப்பட்டு தோன்றிய தலைவரோ போய் மறைந்தார், இப்பொழுது மறைந்து சென்றார். விளக்க, அவ்வாறு போகும் அவரை போக விடாமல் தடுப்பதற்கு ஒருவர் தம்மை காணேன், ஒருவரையும் நான் காணவில்லை. எளியல் பெண் என்று இப்படி கதியற்ற எளிமையான பெண் என்று கருதி இறங்காதே, சிறிதும் இரக்கம் கொள்ளாமல். எல்லி ஆமத்து, இரவு காலத்தின் இருளிடையே ஒளி அம்பு எய்யும், ஒளிந்து நின்று அம்புகளை என்மேல் எய்யும் மன்மதனார் காமதேவன், உனக்கு இம்மாயம், உனக்கு இந்த வஞ்சகச் செயலை உரைத்தாரோ, சொல்லிக் கொடுத்தானோ. அழியன் செய்த, அல்லாது எளியவள் முற்பிறப்பில் செய்த தீவினையோ பாவமோ அன்றிலாகி இந்த பிறப்பில் அன்றில் உருவம் கொண்டு வந்தாயோ, என்னை வருத்த வந்தாயோ. அன்றில் இப்பறவை இனத்தில் ஆணும் பெண்ணும் எப்பொழுதும் கூடிய இருக்கும். கொஞ்சம் மேல போங்க. இப்பறவை இனத்தில் ஆணும் பெண்ணும் எப்பொழுதும் கூடியிருக்கும். இது இரவில் துணையை பிரிந்தால் வருந்தும். அந்த நலிவால் கூவுகின்ற குரலோசை தலைவரை பிரிந்து வருந்துகின்ற மகளிருக்கு அவ்வருத்தத்தை வளர்ப்பதாக கூறுதல் கவி மரபு. இம்மாயம், இருளில் நின்று எனக்கு தீங்கு இழைக்கும் வித்தை கொடுமை, யாமம் வித்தை கொடுமை, யாமம் 7:30 நாழிகை, இங்கு பொழுது என்ற பொருளில் வந்தது. அதாவது இந்த இருட்டுல இருந்து மன்மதன் வந்து அம்பு எய்து கொஞ்சம் ராமன் வந்து சற்று நேரமே தோன்றி உடனே மறைந்தார். இந்த பெண்ணை வந்து பாவம்னு கருதாம மன்மதனோ மாத்தி மாத்தி அம்ப எய்த வண்ணம் இருக்கிறான். இது வந்து அன்றில் பறவை கேள்விப்பட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி பொயட்ரியில தான் வந்திருக்கு முன்னாடி ஏதோ பாடல்கள்ல. அந்த பறவை வந்து ஆணும் பெண்ணும் எப்பொழுதுமே கூடியிருக்கும். அது வந்து இரவுல துணையை பிரிந்தால் ரொம்ப வருந்தும். அதுக்கு வருந்தி அது கூவும் போது அந்த கூவுற ஓசை வந்து மகளிருக்கு ரொம்ப வருத்தம் தருவதாக குறிப்பிடுறது கவிகளோட வழக்கம். இம்மாயம், இருளில் நின்று அந்த மன்மதன் மாற்றி மாற்றி அம்பை வீசுவது. அதே சமயம் ராமன் வந்து தோன்றி உடனே மறைந்து விட்டான். இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி இந்த பாடல்ல போறது. இது ராமர் ரோட்ல நடந்து போகும்போது இவங்க மாளிகையில இருந்து பார்த்தாங்க. ஆமா, ஒரு கணம் பார்த்துட்டு அவர் காணா போயிட்டாரு. இதுக்கே இவங்க இவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னா, இத வந்து அசோகவனத்துல இருக்கும்போது கரெக்ட். அதுதானே அசோகவனத்து சீதைன்னு தானே நம்ம ஒப்பிடுவோம். இதுக்கே இவங்க இவ்வளவு டிப்ரெஸ் ஆகி இவ்வளவு வருத்தப்படுறாங்க. அது நினைச்சே பார்க்க முடியல. ஒரு கணத்துல நீ மறைஞ்சு போயிட்ட அப்படிங்கிறாரு. நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறதா மேம்? அடுத்த அந்த 5 இது மாத்தி பண்ணலாம். தோழியர் நெய் விளக்கு அகற்றி மணி விளக்கு அமைத்தல்.
ஆண்டு அங்கு அணையால் இணைய நினைந்து அழுங்கு ஏழ்வை அகல்வானம் தீண்ட நிமிர்ந்த பெருங்கோயில் சீதமணியின் வேதிகைவாய் நீண்ட சோதி நெய் விளக்கம் வெய்ய என்று அங்கு அவை நீக்கி தூண்டல் செய்யா மணிவிளக்கின் சுடரால் இரவைப் பகல் செய்தார். ஆண்டு அந்த இடத்திலே அணையால் அச்சீதை இணைய நினைந்து இவற்றையும் இவை போன்றவற்றையும் எண்ணி அங்கு அவ்வாறு அழுங்கும் ஏழ்வை வருந்தும் போது தோழியர் அகல்வானம் அகன்ற வானத்தையும் தீண்ட நிமிர்ந்த தொடும்படி உயர்ந்துள்ள பெருங்கோயில் கன்னி மாடத்தில் சீதமணியின் குளிர்ந்த சந்திரகாந்த மணியால் இழைத்த வேதிகை வாய் மேடையில் நீண்ட சோதி மிக்க ஒளி தரும் நெய் விளக்கம் நெய்யினாலே ஏற்றப்படும் விளக்குகள் வெய்ய என்று வெப்பம் தருவன என்று கருதி அங்கு அவை நீக்கி அவ்விடத்தில் அவற்றை நீக்கிவிட்டு தூண்டல் செய்யா யாரும் தூண்ட வேண்டாத மணிவிளக்கின் இரத்தின விளக்குகளின் சுடரால் ஒளியால் இரவை பகல் செய்தார். இரவு பொழுதை பகல் போல வெளிச்சம் உண்டாகும்படி செய்தார்கள். சீதை வருந்தும் போது நெய் விளக்கும் அச்சீதையின் வெப்பத்தை மிகுதியாக்கும் என்று தோழியர் கருதி அவற்றை நீக்கிவிட்டு மணிவிளக்கால் அங்கு வெளிச்சம் உண்டாக்கினர். சீதமணி சந்திரகாந்தக்கல் ஆனதே இருள் பருகும் அருமணி. அந்த சீதமணின்றது வெளிச்சம் தரும் ஒரு கல் போல இருக்குன்னு நினைக்கிறேன். நெய் விளக்கான வர்ற வெப்பத்தை தாங்க முடியாது. அதனால இந்த மணியை வச்சு வெளிச்சம் தர்ற மாதிரி அவங்க பண்றாங்க. அது இரவு பொழுதை பகல் போல வெளிச்சம் உண்டாகும்படின்றது அது அவ்வளோ வெளிச்சமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. தோழிகள் பண்றாங்க. யா புரியுது. அடுத்தது போலாம். புரியுது. திங்களின் தோற்றம் பெருந்தின் நெடுமால் வரை நிறுவி பிணித்த பாம்பின் மணித்தாம்பின் விரிந்த திவலை பொதிந்த மணி விசும்பின் மீனின் மேல் விளங்க அருந்த அமரர் கலக்கிய நாள் அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது இடைவந்து எழுந்தது என எழுந்தது ஆழி வெண் திங்கள். இங்கேயும் ஆழி வந்து பெருந்தின் சிறந்த வலிய நெடுமால் மிகவும் உயர்ந்த வரை நிறுவி மந்தரமலையை மத்தாக நாட்டி பிணித்த அதில் கட்டிய பாம்பின் வாசுகி என்னும் பாம்பாகிய மணித்தாம்பின் முறுக்கேறிய கடை கயிற்றால் அமரர் அருந்த தேவர்கள் உண்ணுவதற்காக கலக்கிய நாள் பார்க்கடலை கடைந்த காலத்தில் விரிந்த திவலை வெளியே தேய்த்து பரவிய நீர்த்துளிகளும் உதிர்ந்த மணி சிதறின ரத்னங்களும் விசும்பின் மீனின் மேல் வானத்து நட்சத்திரங்களை விட மிகுதியாக விளங்குமாறு இடையிருந்தது. அக்கடலின் இடையிலே இருந்ததாகிய அமுதம் நிறைந்த பொன்கலசமானது வந்து எழுந்தது என மேல் எழுந்து தோன்றியது போல் வெண்திங்கள் வெண்மை நமுள்ள சந்திரன் ஆழி கருங்கடலிலிருந்து எழுந்தது உதித்தது. கடலிடையே தோன்றிய சந்திரனை பார்க்கடலின் நடுவே தோன்றிய அமுத பொற்கலசமாக குறித்தார். அணி தற்குறிப்பேற்றுவணி சந்திர ஒளியால் வெண்ணிறம் அடைதல் பற்றி கருங்கடலுக்கு பார்க்கடலும் அமுத கிரணனான சந்திரனுக்கு அமுத கலசமும் ஏற்ற உமையாகும். மணித்தாம்பு மணிக்கயிறு அந்த நைட்டு நிலா வர்றத இந்த மாதிரி ஒப்பிடுறாரு. அமுத கலசத்துக்கு இணையா ஒப்பிடுறாரு. ஆமா. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த டைம் நிலா வர்றதுக்கும் முன்னாடியே இவங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இந்த சந்திரன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஆழிக்கு கரெக்டா போட்டிருக்கு கருங்கடல்னு. ஆமா கருங்கடல் புரியுது. அடுத்தது வண்டு ஆய் அயன் நான் மறைப்பாட மலர்ந்தது ஒரு தாமரை போது பண்டு ஆளிலையின் மிசை கிடந்து பாரும் நீரும் பசித்தான் போல் உண்டான் உந்திக் கடல் பூத்தது ஓதக்கடலும் தான் வேறு ஓர் வெண்தாமரையின் மலர் பூத்தது ஒத்தது ஆலிவெண் திங்கள். பண்டு முற்காலத்திலே ஆள் இலையின் மிசை ஆளிலையின் மேலே கிடந்து பள்ளி கொண்டு பசித்தான் போல் பசியுடையவன் போல பாரும் நீரும் உலகங்களையும் கடல்களையும் உண்டவனான திருமாலின் உந்திக் கடல் நாபியாகிய கடலானது அயன் பிரமன் வண்டு ஆய் வண்டை ஒத்து
மேலே தங்கியிருந்து நான்மறை பாட 4 வேதங்களும் பாட மலர்ந்தது பூத்துள்ள ஒரு தாமரை போது ஒரு செந்தாமரை மலரை பூத்தது உண்டாக்கியது ஓதக் கடலும் அதை நோக்கி இனி அலைகளுடைய கடலும் தான் வேறொரு வெண்தாமரையின் மலர் வெண்தாமரை மலரை பூத்ததை ஒத்திருந்தது ஆலிவன் திங்கள் கடலிலிருந்து தோன்றிய சந்திரன் அணி தற்குறிப்பேற்றவனே பசித்தான் போல் கடவுளின் எண் குணங்களுள் பசியின்மையும் ஒன்று ஆயினும் அதை மறுப்பது போன்று பசித்தான் எனக் கூறினார். ஒப்பு நோக்குக உருப்பசி ஒன்று இன்றியே உலகு அடைய உண்டனையே சிலம்பு ஆய்ச்சி குறவை உண்ணும் சோறு உலகமாகவும் பருகும் நீர் கடலாகவும் மண்டின் ரிங்காரம் நான் முகனது வேத பாடலாகவும் கொள்ள வேண்டும். திருமாலின் உந்திக்கடல் செந்தாமரை பூத்தது போல் இக்கடல் வெண்தாமரை பூத்தது. கலை நிறைந்த சந்திரன் இதழ் விரிந்த வெண்தாமரை மலரை ஒக்கும். சந்திரன் வந்து தாமரை மலரோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அது வந்து திருமாலின் உந்திக்கடல் செந்தாமரை பூத்தது போல அப்படின்றது என்னது? திருமாலின் உந்திக்கடல். உந்திக்கடல்ங்கிறது புரியல. திருமால உந்திக்கடல் செந்தாமரை பூத்தது போல இக்கடல் வெண்தாமரை பூத்தது. திருமாலோட மார்புல இருக்கிற தாமரையில லக்ஷ்மி இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த செந்தாமரைய பூத்தது மாதிரி அங்க அது சிவப்பு தாமரை, இது வந்து வெண்தாமரை. உந்தி மட்டும்தான் எனக்கு புரியல. திருமாலின் உந்தினா நான் நினைச்சேன் திருமாலோட மார்புல தாமரை ஒப்பிடுறாங்கன்னு. உந்தினா வயிறுன்னு அர்த்தம் இருக்கா? உந்தி வயிறா? ஆனா மார்ல தானே லக்ஷ்மி இருப்பாங்க தாமரையில. திருமாலோட மார்ல இருக்கும் தாமரையில லக்ஷ்மி இருப்பாங்கிறதானே சொல்லுவாங்க இல்லையா? இதுல அந்த நாபியாகிய கடலானதுன்னு நாபின்றது நாபினா தொப்புள் வயிறு. ஓகே. நாபிக் கமலம்னு சொல்லுவாங்கல்ல மேம், அது என்னது? அதுலேந்து வர கமலமா? உந்தினா தொப்புள் மேடம். உந்தி பறத்தல் என்பது தொப்புள் கொடியை வெட்டுவது. சோ அப்ப தொப்புள்ல இருந்து எழுந்து அந்த தாமரை வருது அப்போ இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? திருமாலுடைய நெஞ்சில இருப்பாங்களா? இல்ல நான் லக்ஷ்மி தாமரையில இந்த உந்தி அதுலேருந்து காம்பு வந்து எழுந்து தாமரை வந்து திருமாலோட மார்ல மலர்ந்திருக்கும் போது அந்த மலர் தாமரையில லக்ஷ்மி குடியிருப்பாங்க. திருமாலோட மார்புல லக்ஷ்மி இருக்கிறது தான் வழக்கம். அப்படிதான் நம்ம வந்து அப்படி நிறைய இடத்துல சுவாமி அப்படிதான் நமக்கு காட்சி அளிப்பார். அதுல வந்து அதனால அந்த உந்திங்கிறது நாபிங்கிறதுனால நாபிலேருந்து அந்த காம்பு எழுந்து அதுல மலர் வந்து திருமாலோட மார்புல மலர்ந்திருக்கும். அந்த செந்தாமரை அது. அந்த சிவப்பு தாமரை மாதிரி இந்த இடத்துல வந்து கடல் வந்து வெண் தாமரையா சந்திரன் வந்து வெண் தாமரையா பூத்திருக்கு. சொல்லுவாங்க. நாபி கமலம். நாபிலேருந்து காம்பு எழுந்து அந்த கமலம் வந்து மலர்ற இடம் வந்து திருமாலோட மார்பு. அந்த மார்புல லக்ஷ்மி இருக்காங்கன்னு குறிப்பிடுவது யூசுவலி அது வழக்கம். அப்படி இதுல வந்து அந்த செந்தாமரையா மலர்ந்திருக்கு, அந்த மாதிரி சந்திரன் வந்து வெண்தாமரையா மலர்ந்திருக்குன்னு ஒப்பிடுறாங்க. நீங்க பெரியாழ்வார் திருமொழி பாட்டு ஒண்ணு இருக்கு. இதுல அந்த ஒவ்வொரு இதுவும் சொல்லிட்டு அதுல வந்து நான்மறை பாட 4 வேதங்களும் பாட மலர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. எதுல? இதுலயேதான் மேம். நான்மறை பாட 4 வேதங்களும் பாட மலர்ந்தது அந்த தாமரை பூத்ததுன்ற மாதிரி. அத வந்து இப்ப நார்மலா கடல்ல இருந்து சந்திரன் வர்றத அதோட ஒப்பிடுறாங்க. இப்ப அதுல வந்து அந்த 4 மறைப்பாட பூத்தது அப்படின்றது மேபி இதுக்கு வந்து பின்னாடி ஒரு விளக்கம் ஏதாவது இருக்குமா? அப்படி இருக்குமா? இல்ல ஒன்லி கவிதைக்காக அப்படி பாட்டுக்காக அப்படி சொல்லியிருக்காங்களான்றது தெரியல. 4 வேதங்களும் பாட ஒரு தாமரை பூத்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. 4 வேதம் எங்க வருது ராமலட்சுமி? மேம் அதுலயே இருக்கு. அதாவது 4 வேகம் சொல்ல அந்த வண்டியின் போட்டிருக்காங்க. நான்முகனது வேத பாடலாகவும் கொள்ள வேண்டும். நான்முகன் இருக்கு உங்களுக்கு. ஆனா இதுல 4 வேதங்களும் தான் போட்டிருக்காங்க. அது வந்து பிரம்மா. இல்ல நான்முகன் அப்படிங்கிறது பிரம்மா. 4 முகம் இருக்கும் இல்லையா பிரம்மாக்கு.
நான்முகனது வேத பாடலாகவும் கொள்ள வேண்டும். 4 வேதம் இருக்கலாம். பட் நான் பிரம்மாக்கு 4 முகம். சோ அந்த ஓகே 4 நான்முகனது பிரம்மாதுன்னு அர்த்தம். அந்த ரீங்காரம் வந்து அந்த அங்க பாடுற ரீங்காரம் வந்து நான்முகன் வந்து வேத பாடலாம். ஆக்சுவலி திருமாலோட நாபி கமலத்துல இருந்து பிரம்மா தான் இருக்க மாதிரி காமிப்பாங்க. நான் சொன்னது தாமரை திருமாலோட மார்புல லக்ஷ்மி இருப்பாங்கன்னு ஒண்ணு. ஆனா திருமாலோட மார்புலேருந்து காம்பு வந்து அந்த காம்புக்கு மேல நான்முகன் இருக்கிறது. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? ரங்கநாதர் படுத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரங்கநாதர் அதுல வந்து நாபி கமலத்திலேருந்து காம்பு வரும். அதுக்கு மேல வந்து அதுல இருக்கிறது பிரம்மா காமிப்பாங்க. அந்த போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. போட்டோ பார்த்தேன் சார். அனுப்பிச்சிருக்கீங்களா? இதோ பாக்குறேன். இப்பதான் அனுப்பிச்சேன். ஆமா நான் இருக்கு. பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பிரம்மா வர மாதிரி இருக்கும். ஆமா அதுல அந்த ஒரு கொடி மாதிரி போயிட்டு அதுல கொடி மாறி இருக்கு. போகும் இல்லையா? கரெக்ட் நாபி கமலம் தொப்புள் கொடியில இருந்து. கரெக்ட். இதான் பிரம்மா இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? அதேதான். கரெக்டா எடுத்துட்டீங்க எஸ்கே. படிச்சுட்டு இருந்தேன் நான் அது. கரெக்ட். இதேதான். நாபி கமலத்துலேருந்து கொடி மாறி போகும். அதுல வந்து அந்த மலர்ல நான்முகன் இருப்பார். நான்முகன் வந்து வேதம் இசைக்கிறது வந்து இந்த வண்டோட ரீங்காரத்தோட கம்பேர் பண்றாங்க. மாலை வேளையில இந்த வண்டு ரீங்காரம் இடுறது வந்து நான்முகனோட வேத பாடல். இந்த ஃபுல் கற்பனை வந்து பார்க்கடல்ல திருமால் படுத்துன்னு இருக்கிற அதை காமிக்கிற மாதிரி இந்த மாலை ஒப்பிடுறாங்க. அந்த அதாவது உருவம் சாயங்காலம் முடிஞ்சு ராத்திரி நிலா வர்றது வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு படுறது அது. மேம் இது வந்து சீதை நினைக்கிறாங்களா இல்ல சீதை நினைக்கிறாங்க. கம்பர் வந்து சொல்ற மாதிரி இருக்கா? இது வந்து சீதை நினைக்கிற மாதிரிதான் நினைக்கிறேன். இல்ல மேடம், இந்த கோட்ஸ் கிடையாது. இது வந்து சீதை நினைக்கிறது முடிஞ்சு அடுத்து இது வந்துடுது. ஏன்னா சீதை நினைக்கிறது கம்பர் சொல்றாரா? ஆமா, சீதை நினைக்கிறத முடிச்ச பிறகுதான் இவங்க வந்து விளக்கு வைக்கிறாங்க. ஓகே ஓகே. கம்பர் சொல்றாரு. கம்பர் குறிப்பிடுறாரு. ஆமா ஆமா அந்த மாலை இந்த மாதிரி இருக்குன்னு. ஆமா எப்படி இருக்குன்னா இப்ப எஸ்கே அமிச்ச போட்டோ மாதிரி இருக்குன்னு இல்ல எஸ்கே? ஆமா மேம். அதாவது எப்படி பிரம்மா உதிக்கிறாரோ அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அடுத்தது புள்ளி குறியிட்டன ஒல்மீன் பூத்தவானம் பொலிக்கங்குல் நல்லில் சிறந்த இருட்பிளம்பை நக்கி நிமிரும் நிலாக்கற்றை கிளை கிளவிக்கு எண்ணாம் கொள் கீழ்பால் திசையின் மிசை வைத்த வெள்ளி கும்பத்து இளங்கமுகின் பாலை போன்று விரிந்துள்ளதால். புள்ளிக்குறியிட்டு என புள்ளிகளை அடையாளமாக இட்டார் போல ஒல்மின் பூத்த ஒளிமிக்க நட்சத்திரங்கள் விளங்குகின்ற வானம் ஆகாயத்திலே பொலி விளங்கும் கங்குல் நலில் இரவின் நடுப்பொழுதில் சிறந்த இருள் பிளம்பை திரண்ட இருள் கூட்டத்தை நக்கி நிமிரும் உண்டு சிறக்கின்ற நிலாக்கற்றை நிலா தொகுதியானது கீழ்பால் திசையின் கிழக்கு திக்கிலே மிசை வைத்த மேலிடமாக வைக்கப்பட்ட வெள்ளி கும்பத்து வெள்ளிமயமான பூரண கும்பத்தின் பக்கத்திலுள்ள இளங்கமுகின் பாலை போன்று இளங்கமுகின் பாலையை ஒத்து விரிந்துள்ளது பரவியுள்ளது. கிள்ளை கிளவிக்கு இது கிளிமொழியாகிய சீதைக்கு எண்ணாம் கொள் எத்தகையது ஆகுமோ. தற்குறிப்பேற்றவனே சந்திரனது நிலாக்கற்றை வெள்ளி கும்பத்தில் நாட்டிய வெண்பாலை கமுகு போன்றது என்றார். வெள்ளிக்கும்பம் சந்திரனுக்கும் கமுகம் பாலை நிலாக்கற்றைக்கும் ஒப்பு. வெள்ளிக்கும்பம் சந்திரனுக்கும் கமுகம் பாலை நிலாக்கற்றைக்கும் ஒப்பு. பூரண கும்பம் வைத்தலும் விரிந்த பாலைகளை அதில் அமைத்தலும் மலங்கலமாகும். மலங்கலமாகும்னா வித்தியாசமா இருக்குல்ல? மங்கலமாகும் சொல்லுவோம். மங்களமாகும். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். மங்களமாகும் ஸ்பெல்லிங் இல்ல, மங்களமாகும். ஓகே மேம். இதுல அந்த கமுகுன்றது அந்த பாக்கு மரம், ஒரு வாசனையா இருக்கும்ல? பாக்கு வேற கமுகு மரம் வேறையா? வெண்பாலை கமுகு இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த கமுகு ஏதோ ஒரு வாசனை பொருள்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம். பட் இந்த இடத்துல வந்து வெண்பாளையில வர கமுகு. சந்திரன நிலாக்கற்றை வெள்ளி கும்பத்தில் நாட்டிய நம்ம வந்து கும்பம் வைப்போம்ல, அதான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு சொம்புல அந்த இந்த மலர்கள்லாம் வச்சு தேங்காய வச்சு கும்பம் அமைப்போம் இல்லையா? அத ஒப்பிடுறாங்க. எதை? நிலாக்கற்றை, சந்திரனோட நிலாக்கற்றை வெள்ளி அதுல இருந்து வர ஒளி வீச்சு
சந்திரன்ல இருந்து அப்படி ஒரு ஒளி வீச்சு வருது இல்லையா? அந்த ஒளி வீச்சு வந்து வெள்ளி கும்பத்துல நம்ம வந்து கும்பம் அமைச்சா மாதிரி அமையறதுங்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம காலத்துல வந்து சொம்பு மேல தேங்காய் வச்சு, மலர் எல்லாம் வச்சு, மாவிலைய வச்சு அப்படிதான் நம்ம கலசம் பண்ணி பண்ணுவோம் இப்ப. அப்ப வந்து ஆமா. அவங்க என்னங்க? கமுகுன்னா பாக்கு மரமா போட்டு அதான் கேக்குறேன். கமுகு யூசுவலா வாசனைக்கு ஒப்பிடுவாங்க. பாக்குன்னு போட்டிருக்கா? பாக்கு மரம் தான் கமுகு மரம். கமுகுனாவே அதான் பாக்கு மரம். கேட்டேன் நான். ஓகே. சோ அந்த சமயத்துல கும்பம் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க போல இருக்கு. நம்ம இப்ப பண்றதெல்லாம் வந்து மாவிலைய வச்சு தேங்காய் நடுவுல வைப்போம். அப்புறம் மலரை சுத்தி வைப்போம். கும்பம் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல காரியங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது கும்பம் வைக்கிறதுன்னு இந்த மாதிரி பண்ணோம். சோ மங்களமா பண்றதுக்கு. அவங்க வந்து வெண்பாளை, தட் இஸ் பாக்கு மரத்தோட பாளைய சுத்தி வைப்பாங்க போல இருக்கு சொம்புல. அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது வந்து ஒப்பிடுறது வந்து மங்களமான ஒரு சொம்ப அதுல இருந்து வர ஒளி வீச்சு, சந்திரன்ல இருந்து வர ஒளி வீச்சு அந்த மாதிரி இருக்குன்னு ஒப்பிடுறாங்க. அதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கு. ஆனா அது வச்சா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கற்பனை பண்ண முடியல. ஏன்னா வெண்பாலை கமுகு வைக்கிறதும் சந்திரனோட நிலாக்கற்றையும் நிலாக்கற்றே ஒளி வீச்சு இல்லையா? இல்ல அதான் அது அவ்வளவு வெளிச்சமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அதான் ஓமை ஒப்பிடுதல். கம்பருக்கு அப்படி தோன்றது. அது ஒளி கும்பம், ஒளி கற்றை வந்து கும்பம் வச்சா மாதிரி தோன்றது அவருக்கு. ஓகே. எப்படின்னா சந்திரன் வந்து வெள்ளி, அந்த சொம்ப ஒப்பிடுறாரு. வெள்ளி குடம், வெள்ளி சொம்பு எதை வேணா சொல்லலாம். அதுக்கு ஒப்பிடுறாரு. அதுல இருந்து அந்த ஒளிச்ச கற்றை வந்து பாளை, அவங்க சொல்றாங்க பாளையில வீசி அமைக்கிற மாதிரி படுறதுன்னு சொல்றாங்க. ஓகே. கற்பனை வருதா இப்போ? ஓகே மேம். அடுத்தது. அடுத்தது போலாம். வண்ண மாலை கைப்பரப்பி உலகை வளைந்த இருள் எல்லாம் உன்ன எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கிக் கொண்ட விரிநல் நீர் பண்ணை வெண்ணெய் சடையந்தன் புகழ் சூபால் எங்கும் பறந்துள்ளதால் வண்ணம் மாலை நிறமுள்ள ஒளிமிக்க மாலை பொழுதாகிய கைப்பரப்பி தனது கையை விரித்து நீட்டி உலகை வளைந்த உலகினை சூழ்ந்துள்ள இருள் முழுவதையும் உண்ணுவதற்கு எண்ணி தன் மதியத்து உதயத்து குளிர்ந்த சந்திரனின் உதய காலத்தில் எழுந்த வெளிப்பட்ட நிலாக்கற்றை நிலத்தொகுதியானது மின்னும் மண்ணும் மின்னுலகமும் மண்ணுலகமும் திசை அனைத்தும் எல்லா திசைகளும் ஆகிய உலகம் முழுவதையும் விழுங்கிக் கொண்ட தன்னுடையதாக்கி விழுங்கிய விரிநல் நீர் பரவிச் சிறந்த நீர் வளமுள்ள பண்ணை கழனிகள் வாய்ந்த வெண்ணெய் சடையன்தன் திருவெண்ணை நல்லூரில் வாழ்கின்ற சடையப்ப வள்ளலின் புகழைப் போல எங்கும் பரவியுள்ளது. இருள் தொகுதியாகிய அரக்கர் கூட்டம் மாலை காலமாகிய கையை பரப்பி உலகம் முழுவதையும் வளைத்துக் கொண்டது. அவ்விரலை ஒழிக்க கருதிய சந்திரனின் நிலாக்கற்றையாகிய படை சடையன் புகழ் போல எங்கும் பரவியது என்றார். புகழை வெண்ணிறம் உடையதாக வர்ணித்தல் கவி மரபு. சடையப்ப வள்ளல் சோழ நாட்டு வெண்ணெய்நல்லூர் தலைவர். கம்பர் தன்னோட மென்டரோட கொண்டுட்டார். அதான் ஒரு 1000 பாட்டுக்கும் ஒரு முறை. ஆனா இது 2வது முறை வருதுன்னு நினைக்கிறேன். மேம் இதுல எல்லாருமே அந்த கருப்பா இருக்கிறதுனாலே அந்த அரக்கர் கூட்டம் அசுரர் கூட்டம் அது லிட்டரலி கலரை வச்சு அந்த இது சொல்லிட்டே இருக்காங்க குறிப்பிடுறாங்க. அதே சமயம் நிலா கற்றை கொண்டுறா அதை வெண்மைக்கு கொண்டு வராங்க பாருங்க. அரக்கரை இருள் சொல்லிட்டு அதை வந்து அகற்றுற மாதிரி சந்திரனோட நிலாக்கற்றை வேகமா கைய வீசின்னு வரா மாதிரி போட்டிருக்காங்க. மொத்தமா ஒரு பறந்து அணைத்து அந்த இருளை போக்குறதுக்கு ட்ரை பண்றது அப்படின்னு. அத வந்து சடையப்ப வள்ளலோட புகழ் மாதிரி எவ்வளவு அழகா அந்த மென்டர் பரவி இருக்கு. சடையப்ப வள்ளலோட புகழ போல அது வந்து அத்தனை நிலாக்கற்றை பரவி இருக்கான். பரவி அந்த இருளை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி. புரியுதா? கன்வின்சிங்கா? எஸ் மேம். அடுத்து யாரு படிக்கிறீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகே. 553
நீத்தம் அதனில் முளைத்து எழுந்த நெடுவெண் திங்கள் எனும் தச்சன் மீத்தன் கரங்கள் அவை பரப்பி மிகுவெண் நிலம் ஆம் வெஞ்சுதையால் காத்த கண்ணன் மணி உந்தி கமலன் நாளத் திடைப்பண்டு பூத்த அண்டம் பழையது என்று புதுக்குவானம் போன்றுள்ளதால் நீத்தம் அதனின் கடலின் வெள்ளத்திலே முளைத்து எழுந்த உதித்து மேலெழுந்த நெடு வெண் திங்கள் எனும் மிக்க வெண்ணிறம் உள்ள சந்திரன் என்கிற தச்சன் சிறந்த சிற்பி காத்த கண்ணன் காத்தளிக்கும் திருமாலின் மணி உந்தி கமலம் அழகிய உந்தி தாமரையின் நாளத்திடை நாளத்தின் இடமாக பண்டு பூத்த முன்பு தோன்றிய அண்டம் அண்டகோலமாகிய வீடு பழையது என்று இப்போது பழையதாகிவிட்டது என்று கருதி தம் கரங்கள் அவை தம் கதிர்களான கைகளை மேலே பரப்பி மிகு வெள் நிலவு ஆம் மிக்க வெண்ணிலவான வெண்சுதையால் வெள்ளை சுண்ணாம்பு சார்ந்தால் புதுக்குவானம் அதனை புதுப்பிப்பவன் போன்று உள்ளது போன்றும் நிலாக்கற்றை பரப்பியிருப்பது பழுதடைந்த வீட்டை முழுவெண் சாந்து பூசி புதுப்பித்தலும் தச்சன் தொழிலாயிற்று. வெண்சாந்து மங்கலான வண்ணமாதலின் மங்கள நாளுக்கு முன் அவனிடமிருந்து பூத்த அண்டகோலமாகிய வீடு வெள்ளையடித்து புதுப்பிக்கப்பட்டது போலும் தற்குறிப்பென்றானே புதுக்குவான் தொழிற்பெயர் நெடுந்தச்சன் திருமாலினால் படைக்கப்பட்ட அண்டகோலம் முழுவதையும் ஒரு வீடு போல் கொண்டு தான் ஒருவனை புதுப்பிப்பதாக ஆக்கவல்ல ஆற்றலுடைய சிற்பி எனலாம். அதாவது இப்போ வந்து தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சந்திரன் வந்து அதாவது முதல்ல மாலை அப்படியே முழுந்து இப்ப முழு சந்திரன் வந்துருச்சு. சந்திரன் ஃபுல்லா வந்த பிறகு எப்படின்னா சந்திரன் வந்து ஃபுல்லா வெள்ளை அடிக்கிறது வெள்ளையா வர வெளிச்சம் வந்து ஃபுல்லா வெள்ளை அடிச்சு ஆக்சுவலா அடுத்த நாள் மங்களமான நாள் வரப்போறதுன்றதுக்காக முன்னாடியே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழுதடைந்த வீடு முழுவெண் சாந்து பூசி அந்த சந்திரன் வந்து புதுப்பிச்சு வீச்ச தராங்க, அந்த அண்டத்தை தராங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அடுத்த நாளை தராங்க புது நாளா. அண்ட கோலமாகிய வீடு பழையதாகி விட்டது என்று கருதி தன் கரங்கள் மேலே எழுப்பி வெண்ணிலவான வெள்ளை சுண்ணாம்பு சார்ந்தால் அதனை புதுப்பிப்பவன் போன்றும் நிலாக்கற்றை இது வந்து நிலாக்கற்றையோட விவரிப்பு தான். ஆனா இந்த அண்ட கோலமே உலக பூமி வந்து ரொம்ப பழசா போயிட்டு அதை புதுப்பிக்கலான்னு வெள்ளை அடிக்கிற மாதிரி வெள்ளை சுண்ணாம்பு சார்ந்தால் போட்டு புதுப்பிக்கிற மாதிரி அந்த நிலாக்கற்றை இருந்தது. அந்த பூமி ரொம்ப அழகா இருக்குல்ல. அந்த கோலமாகிய ஃபுல் எர்த்தையும் இந்த நிலாக்கற்றை ஒரு ஒயிட் வாஷ் பெயிண்ட் பண்ற மாதிரி பண்றாருன்னு சொல்றாரு. நமக்கு அந்த டைம் வேரியேஷன்ஸ் வந்து இதுல சொல்லல. லைக் நமக்கு நைட்னா இன்னொரு பக்கம் பகலா இருக்கும்ல. ஆனா இவங்க ஃபுல் அண்ட கோலமாகிய ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆமா, ஃபுல் எர்த் அப்படியே பூமிய வெள்ளை அடிச்சு வெள்ளையாக்கிட்டார். பழுதடைந்த வீட்டை வெண்சாந்து பூசி புதுப்பித்தலும் தச்சன் தொழிலாயிற்று. அந்த மாதிரி பண்றாரு அவரு. வெண்சாந்து மங்கள வண்ணமாதல் மங்கள நாளுக்கு முன் அவனிடமிருந்து பூத்த அண்ட கோலமாகிய வீடு வெள்ளை அடித்து புதுப்பிக்கப்பட்டது போலும். இது கடைசி ஒரு 4 பாட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் டோன்லயே வந்து மங்களமாவது நிலா வந்து இப்படி பறக்கிறது. இத என்ன சொல்றாங்கன்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப மங்கள நாளா இருக்க போகுது. அத குறிப்பிடுற மாதிரி சொல்றாங்களா? ஆமா, குறிப்பா சொல்றாங்க அடுத்த நாள் நல்லா வருது பாசிட்டிவா. ஆமா, ஏன்னா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு பிரேக்குக்காக சொல்றாங்க. தெரியல, அடுத்த நாள் தான் ராமர் வில்ல வளைச்சி நல்லா கூட இருக்கலாம். அப்போ அது முதல்லயே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்களா இல்ல அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே பண்ணுவாங்க? குறிப்பா தானே சொல்றாரு இங்க வந்து அடுத்த எஸ்கே சொல்ற மாதிரி அடுத்த நாள் மங்களமா நல்லா இருக்க போறதுங்கிறதுக்காக இப்ப வெள்ளை அடிச்சு புதுப்பித்து ரெடியா இருக்கு வீடு. இல்ல மேம், இதுல சொல்றாங்கன்னு சொல்ல ஜெனரலா கேக்குறேன். அந்த இதுக்கு வந்து எல்லாருமே வருவாங்க. அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி தானே இருக்கும். அதாவது வில்லு வளைக்கிறதுக்காக எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதுல ராமர் வளைச்சிடுவாரு.
அது ராமர் அப்போ அன்னைக்கு வந்து விஸ்வாமித்திரர் தற்செயலா சீதையோட கூட்டு வருவாரு. இது வந்து தற்செயலா கூட்டு வராங்க. ஆனா அது முன்னாடியே அது அந்த ஆமா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆமா பின்னாடி நடக்க போறது. இல்ல மேம், முன்னாடியே அது மாதிரி ஒரு இது செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படி கேக்குறேன். அதாவது இவங்க எதேச்சியா வராங்க, அந்த எதே இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்களான்னு கேக்குறேன். அது இன்னும் அறிவிப்பு வரலையே. இல்ல போக போக மேம், இதுல தெரியும். வரல, ஜெனரலா கேக்குறேன் நான். விஸ்வாமித்திரர் இவங்களை கூட்டிட்டு வர்றது வந்து ஜனகர் வந்து ஒரு யாகம் பண்ணுவார், அதுல கலந்துக்கணும் தான். வில்ல வளைக்கிறத பத்தி எங்கேயுமே குறிப்பிட்டு வரல இது வரைக்கும். ஓகே. நம்ம பார்த்த வரைக்கும் இந்த 500 சொச்சம் பாடல்கள்ல ஜனகர் வந்து யாகம் நடத்துறாருன்னு தான் விஸ்வாமித்திரர் வந்து ராம லட்சுமணரை கூட்டிட்டு வராங்க ஓகே. ஜனகரோட யாகத்துல கலந்துக்கிறதுக்கு. நம்ம ரொம்ப பின்னாடி போனோம்னா ஒரு 3-4 வாரம் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்ப வந்து ஜனகரோட யாகம் நிறைய பண்ணுவார், அதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். அந்த இடத்துல வில்லோட குறிப்பிடுதல் வரல. நம்ம வேணா அப்புறம் மறுபடியும் பின்னாடி போய் பார்க்கலாம் அதை வந்து. இல்ல மேம், அது கிளியரா தான் இருக்கு, அதுல வரலன்றது தெரியும் ஷோரா. நான் வந்து ஜெனரல் நம்ம இப்ப ராமாயணம் அந்த கதை கேட்டிருக்கோம்ல, அதுல வந்து ஏதாச்சும் முன்னாடியே இதெல்லாம் இருக்கிறது, அவங்க இவங்க எதாச்சும் வராங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல இல்ல, பின்னாடிதான் வரும். நம்மளுக்கு கதை போக்குல போயிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு நம்ம படிச்சதெல்லாம் ராமலட்சுமி அதெல்லாம் வந்து சுருக்கமா அந்த மாதிரிலாம் வந்திருக்கும் கதை. இப்ப வந்து கம்பர் விரிவா எழுதிட்டே நடக்க நடக்க எழுதிட்டே போயிட்டு இருக்காரு. சோ அதுல வந்து இது வரைக்கும் குறிப்பிடுதல் அந்த வில்ல பத்தி வரல. ஒருவேளை பின்னாடி எப்படி வருதுங்கிறத பாக்கலாம். ஆனாக்க எப்போ எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறத நம்ம இனிமேதான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஓகே. சோ ராமரும் சீதையும் அடுத்து பாக்குறது வந்து அந்த வில்லு சமயத்துல தானா, இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஒரு வனத்துல அவர் பாப்பாருன்னு நினைக்கிறேன். சீதை ரொம்ப வருந்தி இருக்கிற மாதிரி அந்த தோற்றம் அவருக்கு மறுபடியும் படுற மாதிரி எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். அதாவது வில்லுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சந்திப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்ப கதை படிக்க படிக்கதான் தெரியும். படிக்கலாம் மேடம். ஆம். அடுத்த பாடல் தாமரை குவிய ஆம்பல் அலர்கள் 554. விரைசை கமல பெரும்போது விரும்பி புகுந்த திருவினோடும் குறைசை வண்டின் குழாம் எரிய பூம்பி விரைசை. இப்ப கேக்குதா மேடம்? நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. விரைசை கமல பெரும்போது விரும்பி புகுந்த திருவினோடும் குறைசை வண்டின் குழாம் எரிய பூம்பி சாம்பி குவிந்துள்ளதால் உரைசை திகிரிதனை உருட்டி ஒரு கொல் போச்சி உலகு ஆண்ட அரைசன் ஒதுங்க தலையெடுத்த குறும்பு போன்றது அரக்கு ஆம்பல். இது கவிதை மாதிரில உரை மாதிரி ஆயிடுச்சு. இவ்வாறு சந்திரன் உதித்த போது விரைசை மணங்கமழும் கமல பெரும்போது பெரிய தாமரை மலர் விரும்பி புகுந்த விருப்பத்தோடு தன்னிடம் புகுந்த திருவினோடும் திருமகளுடன் குறைசை ஒலிக்கும் வண்டின் குழாம் எரிய வண்டுகளிடம் கூட்டமும் தன்னை விட்டு நீங்கி போகும்படி கூம்பி இதழ் குவித்து சாம்பி வாடி குவிந்தலுள்ளது மூடிக்கொண்டுள்ளது அரக்கு ஆம்பல். செவ்வாம்பல் பூவானது உரைசை திகிரிதனை புகழ்பாடும் ஆணை சக்கரத்தை எங்கும் தடையில்லாதபடி உருட்டி சுழலச் செய்து ஒரு கோல் ஓச்சி ஒப்பற்ற செங்கோலை செலுத்தி உலகம் முழுவதும் ஆட்சி செய்து வந்த அரசன் ஒதுங்க அரசன் ஒழிந்த அளவில் தலையெடுத்த வீருடன் தலையெடுத்த குறுநில மன்னனை போன்றது போல மலர்ந்தது. கதிரவன் மறைந்த அளவில் தாமரை குவிதலும் ஆம்பல் மலர்தலுமாகிய இயல்பு வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒற்றை தோழராய் உருட்டி ஒப்பற்ற கதிரை வீசி உலகம் முழுவதும் ஆண்ட சூரியன் மறைந்தது. ஆனால் ஆம்பல் பூக்கள் மலர்ந்தன. அதனால் ஆம்பல் பூக்கள் மறந்தன. சீர் அரசாண்டு தன் செங்கோல் சிறனால் சிறி கழிந்த பார் அரசு ஒத்து மறைந்தது ஞாயிறு 4000 திவ்ய பிரபந்தம் 80வது பாடல். இப்ப ஃபுல்லா முழுசும் சூரியன் முழுசா மறைஞ்சு முடிச்சு அடுத்த நிலாவரத வந்து பெருநில மன்னன் விழுந்து அல்லி மலரும் இல்லையா, ஆம்பல்ங்கிறது அல்லி. தாமரை பெருசா இருக்கும், அல்லி சின்னதா இருக்கும்.
அல்லி தாமரை மூடி அல்லி மலரும். சாயங்கால பொழுதுல சந்திரனை பார்த்து அல்லி மலரும். தாமரை சூரியன் சிவப்பா இருக்கும், அல்லி வெள்ளையா இருக்கும். ம். புரியுதுல்ல? புரியுது மேடம். அடுத்து போலாமா? ஆ. சீதை திங்களை பழித்தல் 555. நீங்கா மாயை அவர் தமக்கு நிறமே தோற்று புறமே போய் ஏங்கா கிடக்கும் எரி கடற்கும் எனக்கும் கொடியை ஆனாயே ஓங்கா நின்ற இருளாய் வந்து உலகை விழுங்கி மேன்மேலும் வீங்கா நின்ற கருநெருப்பின் இடையே எழுந்த வெண்ணெருப்பே. ஓங்கா நின்ற வளர்கின்ற இருளின் வடிவமாய் வந்து வந்து உலகை விழுங்கி உலகம் முழுவதையும் கவர்ந்து மேன்மேலும் மேலும் மேலும் வீங்கா நின்ற வளர்ச்சி அடையும் கருநெருப்பின் இடையே கரிய தீயின் இடையே எழுந்த தோன்றும் வெண்ணெருப்பே, வெண்ணிறமுள்ள நெருப்பே, நீங்காத மாயையை அவர் தமக்கு செய்து வரும் அந்த உத்தமனுக்கு நிறமே தோற்று நிறத்தால் தோல்வியுற்று புறமே போய் உலகை புறம்பாக சென்று ஏங்கி கிடக்கின்ற எரி கடற்கும் அலை வீசுகின்ற கடலுக்கும் எனக்கும் காமவேதனையால் வருத்தும் எனக்கும் கொடியை ஆனாயே நீ கொடுஞ்செயல் புரிவாய் ஆயினாய். தெரிந்தவர்களுக்கு தென்றல் சந்திரன் ஆகியவை காதல் நோயை மிகுவிக்கும் பொருட்கள் துயரத்தை விளைவித்தால் அன்னவர் அவற்றை வெறுத்து கூறுதல் இயற்கை. சந்திரன் தம் காமவேதனையை மிகச் செய்தும் கடலை பொங்கச் செய்தும் அழைத்தலால் சந்திரனை நோக்கி கடற்கும் எனக்கும் கொடியை ஆனாயே என்றால் சீதை. ஏங்கா கிடத்தல் சிலேடாக ஒளித்தல் ஏங்கி கிடத்தல். மாயை எவர் தமக்கு நிறமே தோற்று கடலின் கருநீரத்தை காட்டிலும் ராமானது திருமேனி நிறமே மிக கருத்துள்ளது. மறுபடியும் சீதை கொண்டார். சொல்லுங்க மேடம். இல்ல சந்திரனை பழிக்கிற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு கொடுமையான சொல்ற மாதிரி இருக்கியேன்னு சொல்றாங்க. இல்ல இது வரைக்கும் கம்பர் வந்து மங்கள வர மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் சீதைக்கு வராரு. மறுபடியும் சீதையோட நினைப்புக்கு வராரு. சீதை வந்து மறுபடியும் எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சீதை வந்து எல்லாத்தையும் வேற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து போலாமா? அடுத்து போலாம். கலிவிருத்தம். இந்த பேர் நம்ம பார்த்தோம். கலிவிருத்தம்ன்ற இந்த பாடலோட அமைப்பு தானே? அமைப்பு இலக்கண அமைப்பு 4 வரி இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்தது இல்லையா? 556. கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிலாய் வடியில் இன் அமுதத்தோடும் வந்தனை பிடியின் மென்னடை பெண்ணோடு என்றால் என சுடுதியோ கடல் தோன்றிய திங்களே. கடலிருந்து உதித்த திங்களை சந்திரனே நீ கொடியை அல்லை நீ இயற்கையில் கொடியவன் அல்லன் யாரையும் கொள்கிலாய் அது எவ்வாறு எனில் உலகத்தில் எவரையும் கொள்கின்றவனாய் இல்லை வடு இல் தவிர நீ குற்றமற்ற இனிய அமுதத்தோடனும் பிடியின் மென் நடை பெண் யானை போன்ற நடையுடைய பெண்ணோடும் திருமகளோடும் வந்தனை பிறந்தாய் என்றால் இவ்வாறு இருப்பதனால் எனை சுடுதியோ எனை சுடுவதும் தக்கதோ சந்திரனே நீ எல்லோரையும் கொல்லும் தன்மையை இயற்கையாக பெற்றாயில்லை ஏனெனில் கடலின் என்றும் தோன்றியவன் ஆதலால் இயல்பாகவே குளிர்ச்சி பொருந்தியவன் அமுதத்தோடு பிறந்தவன் ஆதலால் பெண்ணிடம் அன்பு வைக்கத்தக்கவன் அவ்வாறு இருக்க நீ பெண்ணாகிய என்னை வருத்துவது முறையோ என்கிறாள் சீதை. இது ரொம்ப லைட்டா சொன்னாக்க ஐயோ நீ ரொம்ப நல்லவன் ஆனா என்ன இப்படி கொடுமைப்படுத்தலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க சொல்றதுபடித்தான் சூரியனும் கடல்ல இருந்து தானே வரணும். ஆமா சந்திரனும் கடல்ல இருந்தா எல்லாம் உதிக்கிற மாதிரி கடல்ல இருந்து உதிக்கிற நீ அவ்வளவு குளிர்ச்சி இல்லையா கடலிலிருந்து தோன்றியதெல்லாம் நீ இயல்பாகவே குளிர்ச்சி பொருந்தியவன் அப்படின்னு அன்பு வைக்கவன். சூரியனும் கடலும் தானே வருது. ஆனா சூரியன் வந்து வெப்பம் தானே. இப்ப சூரியன் கிட்ட வரலையா? சந்திரன் தானே விவரிக்கிறாங்க. அதை மட்டும் தான் பேச முடியும்.
ஓகே ஓகே. ஆனா அமுதத்தோடு பிறந்தவன்கிறது எதுக்காக அத சொல்றாங்கன்னு தெரியல. பார்க்கடல இருந்து சந்திரன் வரும்போது அமிர்தமும் சேர்த்தானே வருது. அது ஒப்பிடுறாங்க இல்லையா? அதனால. ஆமா. ஏன்னா இந்த கடல்ல இருந்து வரதுனால நீ குளிர்ச்சியா இருக்க. இன்னொரு கடல்ல இருந்து வந்தபோது நீ அமிர்தத்தோட வந்த. காதல் நோயால் சீதை பட்ட துன்பம். 587. மீது மொய்த்து எழுவெண் நிலவின் கதிர் மோது மத்திகை மென்முலை மேல் பட ஓதிமப் பெடை வெண்கனல் ஊற்றென போது மொய்த்த அமளி புரண்டான் அரோ. மீது வானில் மொய்த்து எழ நெருங்கி எழுகின்ற நிலவின் கதிர் வெண்ணிலாவின் கதிர்களாகிய மோது மத்திகை அடிக்கும் செம்மட்டி மென்முலை மேல்பட தன் மெல்லிய தனங்கள் மேல் படுவதால் ஒதிமப் பெடை பெண் அன்னம் வெம்கனல் உற்றென கொடிய நெருப்பிலே அகப்பட்டது போல் போது மொய்த்த தாமரை மலர்கள் நிறைத்த அமளி புரண்டாள். படுக்கையிலே விழுந்து புரண்டாள். சந்திரனை செம்மட்டி என்றதால் மென்முலை அதை எதிர்க்கூடிய பட்டடை ஆயிற்று. போது மொய்த்த அமளி அவளுக்கு தீ பரப்பிய குண்டமாயிற்று. தற்குறிப்பேற்றணி. தாமரை மலர் படுக்கையில் சீதை புரண்டதற்கு ஒப்புமை அமைய பெடை எண்ணம் நெருப்பிலே பொருந்தியது போலும் என்றார். எவ்வளவு கடுமையா இல்ல அன்னம் நெருப்புல வருந்தியது பட்டது போல அவ்வளோ கடுமையா துன்பப்படுறா அப்படிங்கிறது. அந்த சந்திரனோட கிரணங்கள் மேல படும்போது எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது வருது. சந்திர குளிர்ச்சியான சந்திரன் பட்டு அவங்க உடம்பு கொதிக்குது. மேடம் 9வது படிக்கலாமா? படிக்கிறேன். 580. இல்ல 9 மணிக்கு நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் கேக்குறேன். யா நான் போலாமா? நீங்க 2 பேர் தான்ப்பா கண்டினியூ பண்ணணும். இல்ல நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட பாத்துக்கலாம். சார் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இல்லனா போலாமா? பாத்துக்கலாமா? ஓகே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் 5:50 நெக்ஸ்ட் வீக்ல படிச்சுக்கலாம். ஓகே, நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம்.